வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்துட்டுருக்கேன்னு சொல்லி ஹர்ஷித் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு அதில் என்ன அப்படின்னா, இந்த முலாம்பழம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கட் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு ஜூஸ் போடுவோம். ஆனால் இதெல்லாம் மேலே பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டு அதுக்குள்ளேயே ஊற்றி வந்து குடிக்கிற மாதிரி அது கேட்டுகிட்டே இருந்தான். போயிட்டு முலாம்பழமும் வாங்கிட்டு வந்துட்டான். அதனால் அது சரி கட் பண்ணி அன்றைக்கி ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க கட் பண்ணி ஜூஸ் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் மட்டும் சீவி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பாட்டு இந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த சதப்பகுதியை ஃபுல்லாக நம்ம ஸ்பூனு இல்லாட்டி கரண்டி வச்சு நல்லா சுரண்டி எடுக்கணுங்க. ஆனால் எனக்கு என்னவோ இந்த மாதிரி ஜூஸ் போடும்போது கொஞ்சம் நமக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அழகாக தோலை மட்டும் சீவிட்டு இது பண்ணுவோம். ஆனால் இதில் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து பல்ப்பை மட்டும் ஸ்க்ராப் பண்ணி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஓரளவுக்கு எடுத்து போட்டுட்டு கூட வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது நாட்டு சக்கரையும் பாலும் ஆட் பண்ணி அரைச்சி திரும்பவும் அதிலே ஊற்றி ஒரு ஸ்ட்ராவை போட்டு கொடுத்தாச்சுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸும் லீவில் இந்த மாதிரி உங்களுக்கு வேலை வைக்கிறாங்க